Welcome to my channel Cook with Pavi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெப்பர் லெமன் சிக்கன் ஃப்ரை. செய்ய 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட் தேவையான அளவு, cumin seeds அதாவது சீரகம் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இன்னைக்கு 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்க போகிற எல்லாத்தையும் நீங்கள் மிக்சிலேயே ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கையால் இடித்து பண்ணும்போது டேஸ்ட் வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் பெப்பரும் 1 ஸ்பூன் cumin seeds சீரகமும் ஆட் பண்ணி நல்லா இடிச்சுக்கோங்க பவுடராக. இப்போ பெப்பரும் சீரகமும் நல்ல பவுடராக இடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாத்திரம் எடுத்து சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட க்ளீனான ஹேண்டை யூஸ் பண்ணி இதை நல்லா ஜென்டலாக உள்ள ஃபுல்லாக அந்த மசாலா இறங்குற மாதிரி கோட் பண்ணிடுங்க. இப்போ இது 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ இது செய்ய 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஹெவி பாட்டம்டு பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லைட் பாட்டம் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சென்டரில் சிக்கன் பீசஸை வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் சிக்கனை ஃபுல்லாக குக் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி 5 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பேனை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை ஜென்டிலாக இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. 5 மினிட்ஸ்னு 2 பக்கமும் நீங்கள் 10 மினிட்ஸ் குக் பண்ண விட்டாலே போதும். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிடும். நல்லா ஜென்டிலாக பண்ணுங்க. இப்போ 10 மினிட்ஸில் நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த சிக்கன் பீசஸில் என்னோட டேஸ்ட்டுக்காக நான் இதில் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். 10 மினிட்ஸில் ரொம்ப நல்லா சாஃப்டாக சிக்கன் வந்துருச்சு. சிக்கனோட நல்லா கம்பைன் ஆகிற ரெசிபீஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.